இப்போ கணவன் மனைவி பிரச்சனை இல்லாம வேற எந்தெந்த விஷயத்துக்குலாம் நீங்க வந்து இந்த மாதிரி வசியமை ரெடி பண்ணி தரீங்க குருஜி? வசியமாய் பார்த்தீங்கன்னா தொழில் வசீகரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் முன்னுக்கு போகாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ஆங்கரிங் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு செலிப்ரிட்டிங்க, நீங்கள் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குது, இன்னும் பெருசாக போக தான் நினைக்கிறீங்க. நாளுக்கு படி ஏற தான் நினைப்பீங்க. உங்கள் லைன் வந்து மேலே தான் போக நினைப்பீங்க, தவிர கீழே போக நினைக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதே மாதிரி உன்னோட வழி வந்து மேலே போகும்போதில் கொஞ்சம் கீழே தான் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே போகிறதுக்கு வசீகரண திக்பந்தனம் பண்ணுவோம். அஷ்ட திக்பந்தனம் வசீகரணம் ஜனாகர்ஷணம் பண்ணுவோம். ஜனாகர்ஷண மந்திரம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுமான்னா, உங்களை எந்த டைரக்டர் பார்த்தாலும் எந்த ப்ரொடியூசரை பார்த்தாலும் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணிருக்குது, இந்த தங்காச்சி ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்குது, இந்த அம்மா ரொம்ப ஏங்கரையும் நல்லா பண்ணியிருக்குதுன்னு சொல்லி உங்கள் பேரே அவங்க பிரெயினில் விழுகும். அதான் வசீகரணம். அப்போ உடனே வந்து அங்கே ஜாயின் ஆகி முன்னேற்றத்துக்கெல்லாம் போயிட்டே இருப்பீங்க. தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு திறமை இருந்தாலும் கூட போகாதப்போ நம்ம ஆளுக்கிட்ட வந்தால் அதுக்கே வசமையெல்லாம் தருவோம், தொழிலுக்கே தருவோம். கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, சில பசங்கள் இருப்பாங்க, குடிப்பழக்கம் அதிகம், போதை பழக்கங்கள் அதிகம், இல்லாத சண்டை சத்திரங்கள் ரவுடியாக சுற்றுவாங்க. அந்த மாதிரி அவங்கள கூட நல்லா மாறுறதுக்கு வசீகரண மையெல்லாம் கொடுப்போம். சில பொண்ணுங்க அப்பா அம்மா பேச கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி அப்படிப்பட்ட சம்மந்தப்பட்ட பொம்பளை கூட நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். சின்ன பசங்க நல்லா படிக்க மாட்டாங்க, படிக்காமல் இப்போது ஒரு செடி வந்து வளரும் போது நல்லா வளர்ந்தாதான் முன்னுக்கு போக முடியும், கெட்டியாக இருக்க முடியும். கொனையாக இருந்தால் கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி சின்ன பசங்கள் படிக்கும் போதில் கூட முன்னேற்றம் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பசங்க நல்லா படித்து வெளிநாடுக்கு எல்லாம் போகணுமானா முதல்ல படிப்போட எண்ணிக்கை நல்லா இருந்தால் தானே முன்னுக்கு போகணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு வசீகரணம் பார்த்திங்கன்னா 1000 விதமான இருக்கும். அதில் எந்த மாதிரி வசீகரணம் வேணுமன்னா கூட பண்ணி தருவோம், கண்டிப்பாக கொடுப்போம், கண்டிப்பாக முடிச்சு கொடுப்போம். இப்போ பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வசியமை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கான அந்த மூலிகைகள், இதுக்கான அந்த செய்முறைகள்லாம் நீங்கள் எங்கே இருந்து கற்றுக்கிட்டீங்க குருஜி? தாளபத்திர கிரந்தங்கள்னு சொல்லுவாங்க, அகோரி தந்திர திக்பந்தங்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கான குருநாதர்கள் இருக்கிறாங்க. எம்மேல நம்ம தாத்தா அவர்கள் இருக்கிறாங்க, காசியில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட தான் பழகி இன்னைக்கு ஒரு பெரிய குருநாதராக நான் வந்துட்டேன். அதே மாதிரி இதுக்கு சம்மந்தப்பட்ட மூலிகைகள் இமாலயஸ்ன்னு சொல்லுவாங்க, இமாலயஸில் கிடைக்கும், கேரளா காடுகளில் கிடைக்கும். அதே மாதிரி தெலங்கானா ஆந்திரா சம்மந்தப்பட்ட பத்ராச்சலம் ஸ்ரீசைலம் சொல்லுவாங்க, சக்தி பீட்டத்து, அந்த மாதிரி இருக்கிற மூலிகைகள் எல்லாம் இருக்கும். அந்த மூலிகை எல்லாமே திக்பந்தனம் பண்ணி ஒரு பானைக்குள்ளே வச்சு அஷ்ட திக்பந்தனம் எல்லாம் பண்ணி சர்வ சக்திகள் எல்லாம் வர வைப்போம். வசீகரணம் சம்மந்தப்பட்ட தொழில் வசீகரணம்,